ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஆம் லக்ஷ்மி. நான் உங்களுக்கு இப்போது எக்ஸசைஸ் 2.8 சாப்டர் 2ல் எக்ஸசைஸ் 2.8ல் 6th சம் ரோமன் லெட்டர் 2 எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். நம்ம ரோமன் லெட்டர் 1 போட்ட மாதிரி தான் இதுவும் போடணும். இந்த சம் உங்களுக்கு அதை விட இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது புரிஞ்சுட்டிங்கன்னா அந்த ஃபஸ்ட் ரோமன் லெட்டர் 1 போடுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது நல்ல கவனமாக கேளுங்க, பாருங்கள். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 + 33 + 333 + n terms வரைக்கும் போகிறது. ஓகேவா? அப்போது லெட் எஸ்என்கிறது 3 + 33 + 333 + n term. இப்போ இந்த 3 எல்லாத்துலேயும் 3 வரதுனால நம்ம 3 வெளியில் எடுத்துருவோம். ஓகேவா? டேக்கிங் 3 as காமன் வெளியில் எடுத்துப்போம். 3 வெளியில் எடுத்தோம்னா என்ன ஆகும்? இங்கே 1 வந்துடும் இல்லையா? 3 இருக்கிற இடத்துல 1 வரும். 33ங்கிற இடத்துல 1 வரும். 333ங்கிறது 111 வந்துடும். ஓகேவா? அந்த மாதிரி n டேர்ம்ஸு. இப்போ என்ன பண்ணுவோம்? மேலே 9ஆல் மல்டிப்ளை பண்ணி கீழே 9ஆல் டிவைட் பண்ணுவோம். மல்டிப்ளையிங் அண்ட் டிவைடிங் பை 9 த்ரூ அவுட்டு. ஓகேவா? அப்போது மேலே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே மேலே கீழே இது 3/9 ஆகிடும். மேலே 9 + 99 + 999 + n terms வரும். ஓகேவா? இப்போது இது 9ங்கிறது என்ன? உங்களுக்கு 9 is nothing but 10 - 1 இல்லையா? ஸோ 10 - 1 என்ன? 9. ஸோ 3/9 into 10 - 1 + 100 - 1 + 1000 - 1. 999ங்கிறது 1000 - 1 + n terms வரும். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 1/3 into 10 - 1 + 100 - 1 + 1000 - 1 + n terms. 9ங்கிறது 10 - 1, 99ங்கிறது 100 - 1, 1000ங்கிறது 999 - 1. ஓகேவா? ஸோ உங்களுக்கு 999 - 1 1000 - 1ங்கிறது உங்களுக்கு 999. ஓகேவா? ஸோ 999. இப்போ என்ன ஆகும்? உங்களுக்கு 1/3 இது என்ன ஆகும்? 1/3 into 10 100 ஒரு பக்கம் எடுத்துக்கோங்க. -1 ஒரு பக்கம் எடுத்துட்டுருங்க. அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு 10 100ங்கிறது 10 ஸ்கொயர்டு, அப்புறம் 1000ங்கிறது 10 கியூப் இல்லையா? ஸோ ப்ளஸ் n terms. அப்புறம் இந்த -1 என்ன ஆகும்? -1 + -1 + -1 எவ்வளோ டேர்ம் வரும்? -n term. ஓகேவா? ஸோ -n ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர் 1ல் நம்ம போட்டோம்லே அதே மாதிரி தான் இங்கே -nன்னு வரும் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ இதில் ஃபஸ்ட் நம்ம இந்த -1/3 இந்த 1/3யும் இந்த -n அப்படியே வச்சுப்போம். இதுக்கு நம்ம SN கண்டுபிடிப்போம். இப்போ இது என்ன உங்களுக்கு? இது SN இதை கண்டுபிடிக்கணும்னா இது A உங்களுக்கு. ஏங்கிறது 10, ஆறுங்கிறது என்ன? 10 squared/10 which is equal to 10 which is greater than 1. ஸோ greater than 1 என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க? SNக்கு SN equal to A into R⁻n - 1/R - 1ங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க. ஸோ கொண்டு போய் இந்த ஃபார்முலாவில் ஏவும் ஆரும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா SN equal to 1/3 into 10 into 10 power n - 1/10 - 1 -n. ஓகேவா? 10 - 1 -n. அப்போது என்ன ஆகும் உங்களுக்கு? SNங்கிறது இது 1/3 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 10 - 1ங்கிறது உங்களுக்கு என்ன ஆகும்னா 9 ஆகிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள்? 10/9ன்னு எழுதிக்கோங்க. 10/9 into 10 power n - 1 மைனஸ் இந்த 1/3 இதுக்கும் மல்டிப்ளை பண்ணுறீங்க. அப்போது இங்கே மல்டிப்ளை பண்ணால் 1/3 -n/3ன்னு ஆகிடும். ஓகேவா? -n/3. ஸோ இப்போ என்ன ஆகும்? SN equal to 3 into 9 27. ஸோ 10/27 into 10 power n - 1 minus n/3. இதுதான் இதனோட ஆன்சர். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? புரிஞ்சுதா உங்களுக்கு இந்த சம்மு? ஸோ நீங்கள் 2-3 வாட்டி பாருங்கள். பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவை. கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு என்ன புரியுறது, என்ன தேவைங்கிறது எனக்கு தெரியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாய். எல்லோரும் நிச்சயமாக சென்டம் வாங்குவீங்க. ஓகே, பாய்.